வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வெனஸ்டேக்கான ஃபுல் செட்டப்ஸ், நம்ம டார்கெட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கிற செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜ்ல இருக்கேன். ஸோ நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும், அது ரீசன்னால. ஸோ இங்கேயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது, பட் இங்கே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் லெவலே பார்த்தீங்கன்னா ஒரு சேம் லைன்லேயே மொமெண்டம் இருந்தது இல்லையா? இதுவுமே சம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் தான். இன்னைக்கு மொமெண்டமே அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பெருசா அப்வர்ட் மொமெண்டமும் இருக்காது, கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லாம சிமிலர்லி ஒரே லைன்லேயே ஃபுல் மொமெண்டம் இருந்தது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து மேக்ஸிமமா ஸ்டாப் லாஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை தான் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுல நமக்கு எப்படி ட்ரேட் கிடைச்சது, எந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு ட்ரேட் கிடைச்சது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்டர் ஆயிருக்கணும். ஸோ 25448ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து நமக்கு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை இல்லையா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபுல் டேவுமே அப்படிதான் இருந்தது. லாஸ்ட் பாத்தீங்கன்னா தான் ஒரு ஹைக்ல போச்சு மார்க்கெட், பட் இன்னைக்கு ஃபுல் டே அப்படிதான் இருந்தது. ஸோ பாருங்க, இங்க வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 5435ல வந்துட்டு இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் ட்ரேடும் பாத்தீங்கன்னா நம்ம லைன்லயே வந்துட்டு இங்க வந்துட்டு பிரேக் அவுட், இது பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. கன்ஃபர்மேஷன் கேண்டலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25449ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் டைம் வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து அப்வர்ட்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ இங்க இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அப்வர்ட்ல தான் இருந்தது. நடுவில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட, பட் ஃபைனலி நமக்கு வந்து அப்வர்ட் தான். ஸோ இங்க நீங்க டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ 25548 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ 99 பாயிண்ட்ஸ் இங்க வந்துட்டு சாலிடா ஒரு 99 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இதுதான், ஏன்னா பிகாஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் இங்க எங்கேயுமே ஹிட் ஆகல இல்லையா? ஸோ கொஞ்சம் மொமெண்டம் இப்படி இருந்ததுனால கொஞ்சம் லேட்டரா நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ இங்க எப்பவுமே எந்த ட்ரேட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம ட்ரேட் என்டர் ஆகாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வேல்யூ எங்க செட் பண்ணுவோம்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி ஒரு 99 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது, பட் 13 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 86 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல இன்னைக்கு ஸ்டேட்டஸ், டியூஸ்டே ஸ்டேட்டஸ் படி ப்ராஃபிட் புக்கிங்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கோம். ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நாளைக்கு நம்ம வெனஸ்டேக்கான ஃபுல் டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வெனஸ்டே வந்துட்டு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 25587, 25648, 25736, 25841, 25973, then 26046, then 261, 27, then 26210. ஸோ இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25467, 25361, 25288, 25223, 25104, 250,
24, 249, 65, 24881. ஸோ இதாங்க நாளைக்கான நமக்கு நிஃப்டி 50க்கான அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட். ஸோ இதை நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. தென் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும், ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிற ஃபுல் கிளியர் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அது ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரேட் என்ட்ரு ஆகுங்க. ஷுவரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளால டெய்லி ட்ரேட்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ், தென் வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ டியூஸ்டே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். நம்ம செட்டப் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது இல்லையா? கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 57192ல நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல. ஸோ கிடைக்காம இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் ரிவர்சல்ல மூவ் ஆயிட்டு இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட லோ வேல்யூவான பார்த்தீங்கன்னா இதோட லோல நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த கேண்டலோட லோல. ஸோ 57137ல வந்து நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு ப்ராப்பரா எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாமல் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங் வேல்யூல நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ 57098ல நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல. ஸோ நான் ஆல்ரெடி நிஃப்டி 50ல சொன்னேன். ஸோ சிமிலர்லி இன்னைக்கு பேங்க் நிஃப்டிலையுமே அப்படிதான். கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. ஒரு கேப் அப் டவுன் ப்ராப்பராகவே இல்லை. நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸாக இருந்ததுனால நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் பட் மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆனது இன்னைக்கு ட்ரேட்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 57178ல இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ நம்ம ரூல் படி என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு சேம் லைன்ல அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட நம்ம அங்கே என்ட்ரு ஆக மாட்டோம். அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஸோ சப்போஸ் இங்கே நீங்க என்ட்ரே ஆயிருந்தா கூட இங்கே எனக்கு நெக்ஸ்ட் உனக்கு பிரேக் அவுட் கிடைச்சது, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நான் என்ட்ரு ஆகுறேன் அப்படின்னா கூட ஸோ இங்கேயும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஹிட் ஆகும். ஸோ இங்கேயே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ எனக்கு அப்வர்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, நான் என்ட்ரு ஆகிறேன், இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகேயா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் அகைன் 2 டைம்ஸ் சேம் லைன்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் அதை கன்ஃபர்மேஷனா சூஸ் பண்ணிக்க மாட்டோம். அந்த லைனை கன்ஃபர்மேஷனா நம்ம சூஸ் பண்ண போறது கிடையாது. பட் அதோட மேல இருக்கிற லைனையோ இல்ல நெக்ஸ்ட் கீ லைன்லயோ நமக்கு வந்து அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். பட் இங்க நமக்கு அது எதுவுமே இல்லை. மார்க்கெட் மொமெண்டம் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இல்லையா? ஸோ 55 பாயிண்ட்ஸ் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஒரு 55 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆச்சு, செகண்ட்ல ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 115 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் நம்ம நிஃப்டி 50ல ஒரு 86 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அங்கே ஏர்ன் பண்ணிட்டு இங்கேயும் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 29 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் புக்கிங்ல தான் இருந்தது. ஏன்னா ஆக்சுவலி நீங்க ப்ரீவியஸ் டேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம ப்ராஃபிட் புக்கிங்லேயே தான் மொமெண்டம் இருந்தது. பட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்ல நம்ம இருந்தோம். பட் இன்னைக்கு மட்டும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ்ல நம்ம இருக்கோம். அவ்வளோதான். ஒரு ஆல்ரெடி நேத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 230 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல இருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஸோ இதான் நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல். ஸோ ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸ் நமக்கு வேணும். மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம செட்டப் ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி வெனஸ்டே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம பார்த்துடலாம். 57396, 57579, 57710, 57966, 58145, 58366, 58562, 58741. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா, சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 57129,
then 56941, 56787, 56562, 56370, 56243, 56049, finally 55900. ஸோ இதாங்க நமக்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுனாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி. ஸோ நம்ம செட்டப் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி அனாலிசிஸ் தென் டெய்லி நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஷூராக உங்களுக்கு அது புரியும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you, friends.